முகூர்த்த லக்னத்திற்கு 5 சனி இருக்கா? ஆமா இல்ல. இல்ல. முகூர்த்த லக்னத்திற்கு 6 குரு இருக்கா? ஆமா இல்ல. முகூர்த்த லக்னத்திற்கு 7 சுக்கிரன் இருக்கா? ஆமா இல்ல. 9 செவ்வாய் இருக்கா? இல்ல. அதுக்கடுத்து 10 புதன் இருக்கா? இல்ல. அதுக்கடுத்து சூரியன் ராகு சம்மந்தப்படுதா? இல்ல. கேது. இது மிருத்யு தோஷம். மிருத்யும்னா என்னது? எதிரி சொல்லுவாங்கல்ல, மிருத்யு தோஷம் அப்படின்னா வாழ்வில் சஞ்சலமும் பயமும் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு மிருகத்தை பார்த்தா பயமா இருக்குமா இல்லையா? அதாவது அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் தோன்றிக்கிட்டே இருக்கும். ஐயோ ஆத்துக்கார் வர்றார், ஐயோ வீட்டுக்காரர் வர்றார், ஐயோ அப்படின்ற இறைவனுடைய திட்டமிடுறது தான் அந்த விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது விதி, முகூர்த்த லக்னத்திற்கு 4 பாவர். 4 பாவர் இருக்கா? 1 2 பாவர் இருக்கா? அதுக்கடுத்து முகூர்த்த லக்னத்திற்கு 4 பாவர். 8 பாவர் இருக்கா? 8 சந்திரன் இருப்பது. 8 சந்திரன் இருக்கா? இதுல 8 சந்திரன் இருக்கா? இல்ல. அப்படி இருந்தா என்ன சொல்லும்? சொல்லுங்க. காலதோஷம். காலதோஷம்னா என்ன? காலத்தின் கயிர் செய்தி. காலதோஷமா எந்த ஒரு சுப காரியமும் ரொம்ப லேட் பண்றது காலதோஷம். இந்த மாதிரி எல்லாம் நினைச்சா அப்படின்னா இறைவனுடைய திட்டமிடல் கொஞ்சம் அனுகிரகங்கள் இருக்காது. புரியுதாங்க? அதே மாதிரியா அதுக்கடுத்து பாருங்க, முகூர்த்த லக்னத்துக்கு 5வது விதி படிச்சிட்டோம். 6வது விதி, முகூர்த்த லக்னத்திற்கு 4 பாவர் இருக்கா? 8 சந்திரன் இருக்கா? 5 மற்ற கோள் இருக்கா? 5ல என்ன கோள் இருக்கு? ராகு மாந்தி தான் இருக்கு. ராகு மாந்தி தான் இருக்கு. இருந்தால் அதார்மீக தோஷம். இதனால் உறவுகளுடைய விரிசல் ஏற்படும். உறவுகளுடைய இவர் கல்யாணம் பண்றார் அப்படின்னா ஒரு முகூர்த்த லக்னத்துக்கு 5ல ராகு இருக்கிறதுனால இவருக்கு உறவுகள் மேல இணக்கம் இருக்க. புரியுதாங்க? ஆனா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றத எடுத்துக்கலாம்.